எங்க விவேக் சார் கூட ஆரம்பத்துல இருந்தது நானு, சேமியாமணி, போண்டாமணி, நாங்க 3 பேர் தான். அவரு கல்யாணம் பண்ண புதுசுல இருந்தே நாங்க கூட இருந்தது. அதுக்கப்புறம் தான் ட்ராக்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி திருநெல்வேலிங்கிற படத்துல போண்டாமணி நடிச்சாரு. இப்ப என்னன்னா, விவேக் சாருக்கு நாங்க முதல்ல ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனா அப்ப வடிவேல் சாருக்கு டீம் ஃபார்ம் இல்ல. போண்டாமணி தான் வடிவேல் சார்ட்ட சொல்லி நம்ம ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம்னே, அவரு ஃபார்ம் பண்ணிருக்காங்க. முதல்ல அது ராஜராஜேஸ்வரி படத்துல நானும் போண்டாமணி வடிவேல் ஸ்டாண்ட் அப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டீம் அப்பதான் ஆரம்பிக்கிறாரு. டீம்னு ஒன்னு ஃபார்ம் பண்ணது வடிவேல் அண்ணங்கிட்ட டீம்னு ஒன்னு ஃபார்ம் பண்ணது முக்கிய காரணம் போண்டாமணி. அதுக்கு நாங்க முன்னாடி இங்க ஃபார்ம் பண்ணது அங்கேயே இருந்தாப்புல 2 பக்கமும் போண்டாமணி சரிசமமா நடிச்சிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி நல்லா நண்பர். இப்போ ஜஸ்ட் ஒரு 15 நாளுக்கு முன்னால ஒரு படம், மலையாள டீம் படம், தமிழ் படம். அதுக்கு ஒரு 4 நடிகர்கள் வேணும்னு சொல்லி டேரக்டர் என்னோட தான் கேட்டிருந்தாரு. அவருக்கு தமிழ் தெரியாது. எனக்கு ஒரு பழக்கத்துல அறிமுகமாகி ஒரு 4 காமெடி ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு போண்டாமணி போட்டாவே அனுப்பிச்சிருந்தேன். ஓகே, இவரை தெரியுமே, இவரை கூப்பிடுங்கன்னாரு. அப்படி சொல்லி ஒரு டேட் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூப்பிட்டாங்க. அப்புறம் திடீர்னு மணி இந்த மாதிரி கூப்பிடுறாங்க, 3 நாள் ஆகுன்றாங்க, ஷூட்டிங் கேரளான்னு சொல்றாங்க, எப்படி வந்துட முடியுமா அப்படின்னு. நான் வரேன், நான் கண்டிப்பா வரேன், என்னால முடியும் அப்படின்றாரு. எனக்கே டவுட், என்னடா இது இப்படி சொல்றாருன்ட்டு. அவர் கன்ஃபார்ம் ஆகி மறுநாள் கிளம்பணும். அப்போ காலையில போன் பண்றேன், எடுக்கல. எனக்கு ஒரு டவுட், ஏதாவது உடம்பு சரியானு பெஞ்சமினுக்கு தான் போன் பண்ணேன். பெஞ்சமின் இல்ல வேண்டாம், அவ்வளவு தூரம், உடம்பு வேற ஏதா இருக்கும், வேண்டாம் அப்படின்னாரு. அடா இவர் இப்படி சொல்றாரு, அவர் வேற போன் எடுக்கலையே, என்ன பண்ணலாம்னு சொல்லி நான் சேஃப்டிக்கு கொட்டாச்சிக்கு சொல்லி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மத்த மறுபடியும் போன் பண்றாரு. மதியானம் பார்த்தாக்கா ரயில்வேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கொட்டாச்சி போன் மதியானமா போன் பண்ணி என்ன சிந்தாஸ் போன் அதான் கிளம்பணும்னு சொல்றாங்க, நீங்க எப்படி அப்படின்னா, நான் டைலேஷன் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு வர முடியாது, நாளைக்கு தான் வர முடியும்னாரு. சரி என்னடா பண்ணது, நாங்க அன்னைக்கே கிளம்பணும்ட்டு போண்டாமணிக்கு அதெல்லாம் கொட்டாச்சி போட்டு போய் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனா வந்திருந்தாருன்னா ரொம்ப சங்கடமா இருக்கும். பெஞ்சமின் சொன்ன மாதிரி, ஏன்னா பஸ் டிராவல் ரொம்ப ஜாஸ்தியா, நாங்க திடீர்னு கிளம்பினாலும் ட்ரெயின் கிடைக்கல, பிளைட் கிடைக்கல, நைட்டே கிளம்பிட்டோம். நைட்டே பஸ்ல கிளம்பி கோயம்புத்தூர் அங்க இருந்து பகல் பூரா டிராவல். அப்பதான் நானே ஆவேஸ் எல்லாரும் தான் பேசிட்டு இருந்தோம், போண்டாமணி கூட்டு வந்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா அவ்வளவு பெரிய தூரம், ரொம்ப தூரம். ஆனா 1 நாள் டிராவல் கண்டிப்பா ஒரு நாள் முடிஞ்சிருக்காது. அது கடவுள் புண்ணியம், அவரை காப்பாத்துறதுன்னு நினைச்சோம். ஆனா என்ன போகாத காலம் தெரியல. இப்போ ஜஸ்ட் ஒரு 10 நாள் கூட ஆகல. இப்போ போன வாரம் ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே முடிச்சுட்டு வந்தோம். ஆனா போயிட்டாப்ல. ரொம்ப சங்கடமா இருக்கு. உடம்பு சரியில்லாதப்ப வீட்டுக்கு போயிருந்தோம். பெஞ்சமின் தான் ஃபுல்லா இருந்து, அவர் இவ்வளவு நாளுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகியும் இப்போ கிட்டத்தட்ட வருஷ கணக்கா இருக்காருன்னா அதுக்கு முக்கிய காரணம் பெஞ்சமின். ஏன்னா அவ்வளவு ஹெல்ப் பண்ணி, இப்போ நாங்கெல்லாம் பேசிக்குவோம், பிடிச்சிக்குவோம், பழக்கம். ஆனா கூடவே நண்பர்களா ரொம்ப ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் நிறைய இருந்து பண்ணவங்க பெஞ்சமின், மற்றவங்க எல்லாம். அது ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்புறம் ஒரு 20 டேஸ்க்கு முன்னால எனக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று சொல்லியிருந்தாரு ஒரு யூடியூப்புக்கு. ஏன்னா வடிவேல் டீம் எல்லாம் போய் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. சின்ராசி விவேக் டீம் கேட்டிருக்காங்க, நான் உன் நம்பர் தான் கொடுத்துருக்கேன், நீ யாருன்னு ஃபார்ம் பண்ணி போய் இன்டர்வியூ கொடுத்துருவான்னு சொல்லி போய் கொடுத்துட்டு வந்தோம். அதுல நல்ல சம்பளமும் பேசி வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா யூடியூப்ல எல்லாம் பெரிய சம்பளம் வராது, ஆனா அதுல சொல்லி ஒரு நல்ல சம்பளமும் வாங்கி கொடுத்துருந்தாரு. சொன்னாரு, போயிட்டு வந்துட்டீங்களா, ஏன் போயிட்டு வந்தோன்னே எனக்கு ஃபோன் பண்ணல, அதெல்லாம் கரெக்டா பண்ணுவாரு. நான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னென்ன 10 நாள் இருந்திருக்கலாம். கிட்னி கிடைச்சும் அன்னைக்கு பெஞ்சமின் தான் சொன்னாப்ல, ஒரு கிட்னி கிடைச்சி எல்லாம் செட் ஆகி ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போது கிட்னி கொடுக்குறது செத்துக்கிட்டான், ஏதோ ஹார்ட் அட்டாக்ல. அன்னைக்கு மட்டும் இருந்திருந்தா கொஞ்சம் அந்த ஆப்ரேஷன் நடந்திருந்தால் இன்னும் 10 நாள் இருந்திருக்கலாம். விதி, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் குடும்பம், பையன்கிட்ட தான் பேசியிருந்தேன், நீ தாண்டா கொஞ்சம் பார்த்து எல்லாம் பண்ணணும், சின்ன பையன் மாதிரி இருக்காத. ஏன்னா பசங்களை நல்லா தீனி போட்டு வளர்த்துட்டாரு. ரொம்ப அதாவது சம்பாதிக்கிறது பூரா சாப்பாடு. அவர்கிட்ட கெட்ட பழக்கமே என்னன்னா, நம்மளாம் போனா ஒரு 1/2 கிலோ 1 கிலோ நாட்டுக்கறி எடுப்போம், 3 கிலோ எடு 4 கிலோ எடுன்னு சொல்லி அப்படி சாப்பிட்ட இது. அதனால அதான் சொன்னேன், தம்பி கொஞ்சம் பார்த்து உஷாரா இருந்து நல்லா பண்றா, ஏதாவது ஒன்னா சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் அதுக்குள்ளதான் இந்த இன்டர்வியூ. போண்டாமணிக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். வேற என்ன பண்ண முடியும், எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க எல்லார் மூலியமா செய்வோம். அதுதான் நாங்க உறுதி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.